நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண பிரச்சனைன்றதே இருக்காது. எப்போதுமே உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்கள். பாருங்கள், ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் தடவி, வெள்ளை இல்லாமல் மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. அதில் வந்து கல் உப்பை வந்து நீங்கள் நிரப்பிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கல் உப்பை நிரப்பிக்கோங்க. கல் உப்பு கீழே சிந்தாத மாதிரி ஒரு தாம்பலத்தை வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கல் உப்பு வந்து மகாலட்சுமிக்கு உரியது. சரிங்களா? அதனால் அதை வந்து எப்போதுமே நம்ம கீழே சிந்தக்கூடாது. எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு தான் நீங்கள் வந்து இந்த இதை வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கல் உப்பு மேலே ஒரு எலுமிச்சை அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சையை நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்து அந்த எலுமிச்சையை அந்த கல் உப்பு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஒன்று போதும். ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு கீழே வச்சு நீங்கள் மகாலட்சுமி தேவியை எப்படி வணங்குவீங்களோ அதே மாதிரியே இந்த எலுமிச்சம்பழம், கல்லுப்பு, அகல் விளக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் வணங்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விரலி மஞ்சளை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணி இதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பூஜை பண்ணணும். நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றினால் போதும். சரிங்களா? இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணி பாருங்கள். உங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பல வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி செல்வ வளம் வந்து பெருகும். விரைய செலவு எதுவுமே ஆகாது. சரிங்களா? நல்லா நீங்கள் உங்களோட பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு பணம் யாரேனும் எதுவும் தரலைன்னா அது வந்து உடனே வந்து தந்துடும். மகாலட்சுமி தாயே நீங்கள் நினச்சி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். வெள்ளி செவ்வாய்க்கு வந்து இது தீப ஆராதனை காட்டி உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தேவியின் போட்டாக கீழே வந்து இதை வச்சுருங்க. நீங்கள் வச்சு இதை வழிபடுங்க. உங்களோட அலுவலகத்துலேயும் இதை வைக்கலாம், தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம், வீட்லேயும் வைக்கலாம். உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே வச்சு இதை நீங்கள் வழிபடுங்க. இப்படியே நீங்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் இதை செஞ்சீங்க. நம்பிக்கையுடன் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். தொடர்ந்து செய்யணும். ஒரு வாரம் விட்டுட்டு 2வது வாரம் நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னா என்ன மறுபடியும் நீங்கள் அந்த கஷ்டத்துக்கு தான் போய் சேருவீங்க. அதனால் நீங்கள் எப்போதுமே ஒரு செயல் தொடங்கிட்டீங்கன்னா அதை வந்து மனதார உங்களுக்கு வந்து அது வெற்றி அடையும் வரை நீங்கள் அதை வந்து செய்யணும் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் இது வந்து மகாலட்சுமி தாயின் பாதத்தில் வச்சு தினம்தோறும் உங்களால் முடிந்த அளவு பூஜை பண்ணுங்கள். வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக வந்து இதை பூஜை பண்ணுங்கள். வாரத்திற்கு 2 முறை வந்து இப்படியே விட்டுருங்க.